பிரைஸ் லார்ட், குட் மார்னிங். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மார்னிங் டிவோஷன்ல உங்களை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மளை பலப்படுத்துகிறார். வேண்டிய நேரங்கள் எல்லாம் ஆறுதல் செய்கிறார். சில நேரத்தில் உற்சாகப்படுத்துகிறார். இந்த தேவனுடைய வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் நம் நன்றி செலுத்துவது, நம்மளுடைய நன்றி உணர்வை அவரிடத்தில் வெளிப்படுத்துவது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலும் ஒரு சில வார்த்தையை கொண்டு ஆண்டவர் உங்களை தேற்ற போதுமானவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை தியானிப்போம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்க போகிறோம். 5ஆம் வசனத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? தியானிக்க போகிறோம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாது. அவர் மூடரிடத்தில் பிரியப்படுவதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். 5ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். இந்த 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை குறித்து கடந்த 2 வீடியோல நம்ம டீட்டெயிலா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, கர்த்தருடைய வசனத்தை தியானித்திருக்கிறோம். எப்போ நம்ம தீர்மானங்களை எடுப்போம், பொருத்தனைகளை பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எமோஷனலா ட்ரிகர் ஆகும் பொழுது, நம்மளுடைய உணர்ச்சியில உச்சகட்டத்தில் இருக்கும்போது, ஒன்று ஹாப்பியா இருக்கும்போது டிசிஷன் எடுப்போம், இல்லாட்டி ரொம்ப பாதாள படுகொலையில படுக்கை போட்டிருக்கும் பொழுது தான் நம்ம டிசிஷன் எடுப்போம். நம்ம நார்மல் ஸ்டேஜ்ல நிதானமா இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா தீர்மானம் எடுக்கிறது இல்லை. அநேக நேரத்தில் நம்மளோட பொருத்தனை பண்ணும் பொழுது ஒன்று ரொம்ப ஹாப்பியா இருந்தா நான் பொருத்தனை பண்ணுவேன், இல்லாட்டி ரொம்ப சேடா இருந்தா நான் பொருத்தனை பண்ணுவேன். நம்ம நிதான நிலையில இருக்கும்போது ஆண்டவர் இடத்தில் பொருத்தனை ஏறெடுக்க வேண்டும். அதுதான் இந்த இடத்துல என்ன பண்ணா சாலமோன் சொல்லுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக பொருத்தனை பற்றி பேசாமல் சாலமோன் இந்த 5ஆம் அதிகாரத்துல 1 முதல் 5 ஆகிய வசனங்களை எதை பத்தி பேசுறான்னா, கேர்ஃபுல் அண்ட் இன்டிகிரிட்டி வர்ஷிப்பரை பத்தி பேசுறாரு. உண்மையோடு ஆராதிக்கிற நபரை பற்றியும் கவனமாக ஆராதிக்கிற நபரை பற்றியும் பேசுகிறார். ஏன் அப்படின்னா, நம்ம தேவனுடைய சமூகத்தில் வரும்போது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிட்டீங்கன்னா, இந்த வியாதியை போக்கிட்டீங்கன்னா, இந்த பொருத்தனை பண்ணுவோம் அப்படின்னு உணர்ச்சி வத்தத்துல சொல்லிடுவோம். அதனாலதான் சொல்றாரு, வார்த்தையில கவனம் செலுத்துகிற ஒரு நல்ல ஆராதிக்கிற நபரை தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறான்னா விரும்புகிறார். ஏன்னா சொல்லிட்டு செய்யாமல் நிறைய நேரத்துல இருக்கிறோம். அதுதான் இங்க 5ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். இந்த வசனத்தை முதல்ல நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அப்போ இந்த வசனம் டிஸ்கரேஜ் பண்ணுதா, என்ன பொருத்தனை பண்ண வேணாம்னு சொல்லுதா அப்படின்னா அந்த கேள்விக்கு இடம் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல அது அப்படி சொல்லல. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சைலண்ட் இஸ் பெட்டர் தென் எம்டி ப்ராமிஸ். நீங்க பொருத்தனை பண்ணாமல் சும்மா இருப்பதே நலம். அதை நீங்க பொருத்தனை பண்ணிட்டு நீங்க பண்ணாமல் இருப்பதை பார்க்கணும். ஒரு ப்ராமிஸை பண்ணிட்டு அது செய்யாமல் இருக்கிறத பார்க்கணும். ப்ராமிஸ் பண்ணாமல், அதாவது பொருத்தனை பண்ணாமல் இருப்பதே நலம் என்று இந்த இடத்தில் சாலமோன் ஞானி சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஏன்னா அவர் ஃபோர்ஸ் பண்ணுகிற தேவன் அல்ல. நீங்க பொருத்தனை பண்ணாதான் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. அன்பின் மூலமா நம்ம அவரை ஆராதிக்க தேவன் எதிர்பார்க்கிறார். So God never demand unnecessary vows. தேவையில்லாத பொருத்தனையை தேவன் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்ப்பதில்லை. அது என்ன தேவையில்லாத பொருத்தனை? உங்களுக்கு ஒரு பைபிள்ல ஒரு நபர்ல இருந்து எடுத்து சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நபருடைய வாழ்க்கையில இருந்து எடுத்து சொன்னா புரியும் நினைக்கிறேன். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 30-40 ஆகிய வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தா புரியும். அதுல நான் நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 31 அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் அம்மோன் புத்திரத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். யார் சொன்னா அப்படின்னா எப்தா. இந்த எப்தா யாருன்னா ஒரு நியாயாதிபதி. இந்த நியாயாதிபதியை அம்மோன் புத்திரர்கள் என்ன பண்ணாருன்னா யுத்தம் பண்ணுகிறார்கள். இவர் என்ன பண்றாருன்னா, இவர் நல்லா பாருங்க, எப்தா இப்போ எமோஷனலா ட்ரிகர் பண்ணப்படுகிறார். அவருக்கு ப்ரெஷர் இருக்கு. நான் ஜெயிக்கல, தோத்துட்டேன் அப்படின்னா என்னை எல்லாருமே சிறை பிடிச்சிட்டு கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த நிதானமா இல்ல. அவர் நிதானமா இல்லாத நேரத்துல அவர் பொருத்தனை பண்ணுகிறார். என்ன பொருத்தனை பண்றாருன்னா, நான் ஜெயிச்சுட்டு டைரக்டா வீட்டுக்கு போகும்பொழுது என் கண்ணுக்கு எது வருதோ அதை அவங்களுக்கு பலியாக கொடுத்து உங்களை நான் சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. இவரும் ஜெயிச்சிட்டாரு. ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆண்டவர் ஜபத்தை கேட்டார். இவர் ஜெயிச்சிட்டாரு. இவர் வீட்டுக்கு போறாரு. இவர் வீட்டுக்கு போகும்போது எதிர்கொண்டு வருகிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னோட ஒரே பொண்ணு. நீங்க அந்த 11ஆம் அதிகாரம் 30-40 வரைக்கும் வாசிச்சு பார்த்தா தெரியும். அம்மோன் ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வருது யாரு அப்படின்னா அவருடைய ஒரே பொண்ணு. இப்ப அவர் கண்டிப்பா என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். அப்புறம் அந்த பொண்ணு ஒரு டிமாண்ட் வைக்கிறா, நான் ஒரு 2 மாசம் போயிட்டு நான் தனியா ஒரு மலையில இருந்து அழுதுட்டு வரேன், அப்புறம் என்ன பண்ணுங்க, ஆண்டவர் இடத்துல பலி கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல
அன்னெசரி வேர்வை வந்து பார்க்க முடியும். அதாவது தேவையில்லாத பொருத்தனையை நம்ம என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லலாம், தேவையில்லாத பொருத்தனை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஞானமற்ற பொருத்தனையை நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா நீங்க ஒரு ஆண்டவருக்கு நான் மறுபடியும் சொல்ற காரியம் என்னன்னா, ஆண்டவர் இடத்துல நீங்க பொருத்தனை பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது, சந்தோஷமா இருக்கும்போது நீங்க பொருத்தனை பண்ணாதீங்க. ரொம்ப அடிமட்டத்துல தாழ்ந்து இருக்கும்போது பொருத்தனை பண்ணாதீங்க. நிதானம் உள்ள ஒரு நிலையில இருக்கும்போது ஆண்டவருக்கு பொருத்தனை செய்யுங்க. ஏன்னா அப்பதான் நம்ம அறிவை யூஸ் பண்ணி பண்ணுவோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது, ரொம்ப சேடா இருக்கும்போது நம்மளோட எமோஷனை யூஸ் பண்ணி டிசிஷன்ஸ் எடுப்போம், பொருத்தனையே எடுப்போம். அதே மாதிரிதான் எப்தா எடுத்தாரு. கடைசியில அதோட விளைவு ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. சோ நீங்க எல்லாத்துக்கும் மேல நீங்க பொருத்தனை எடுக்கிறீங்க அப்படின்னா அது தேவனுக்கு ஃபர்ஸ்ட், தேவன் இதை எதிர்பார்க்கிறாரா அப்படின்னு அந்த கேள்வியை கேளுங்க. நீங்களா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு, உங்களை திருப்திப்படுத்துக்கு அந்த பொருத்தனை எடுத்துட்டு அது செய்யாமல் இருக்கிறதை பார்க்கிலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை வந்து ஒபே பண்ணிட்டு, அதாவது கீழ்ப்பணிந்துட்டு போறது ரொம்ப சால சிறந்த ஒரு காரியம். நாள் ஃபுல்லா எடுத்து 2 கேள்வியை மட்டும் செஞ்சீங்க. நான் ஏற்கனவே பண்ணின பொருத்தனை இது வரைக்கும் நிறைவேற்றிருக்கணும் அப்படின்னு யோசிங்க. மறுபடியும் யோசிக்க சொல்ற காரியம். நீங்க ஒரு பொருத்தனை ஏறெடுக்கிறதுக்கு முன்பாக இதுதான் கடவுள் என் இடத்துல எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு யோசிங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக ஞானத்தை பயன்படுத்தி நிதானமான நிலையில் இருக்கும்போது பொருத்தனை ஏறெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாள்ல நீங்களோட பொருத்தனையை பத்தி பேசியிருக்கிறீர். நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பொருத்தனை எடுக்கும்போது நிதானமுள்ள நிலையிலிருந்து இந்த பொருத்தனை ஆண்டவருக்கு கண்டிப்பா தேவையா, இது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு நாங்கள் யோசிச்சு ஞானத்தோடு முடிவெடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்க எங்களை என்ன சொல்றீங்களோ அதை கீழ்ப்படியக்கூடிய பலத்தை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.